ஹாய் யூஎஸ் வெல்கம் டு ப்ரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். பட் இப்போ அந்த ஒரு லேண்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த லேண்டில் ஓல்டு ஹவுஸ் இருக்குது, G+1 ஹவுஸு. அது டெம்பரரியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். பில்டிங் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா இருக்கிற லொக்கேஷன் வடபழனி. நம்ம வடபழனி பஸ் டிப்போக்கு ஜஸ்ட் பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி பிளேஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்ட் பஸ் டிப்போலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ரீச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா 100 ஃபீட் ரோட் ரொம்பவே பக்கமாக இருக்குது. அதுக்கு நியர்பையும் நமக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 100 ஃபீட் ரோடும் நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, 24 அடி ரோடு, 45 அடி ஃப்ரண்டேஜ், 2475 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இப்போதைக்கு ஒரு ஓல்டு ஹவுஸ் இருக்குது, G+1 ஹவுஸ். இந்த ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும், அப்ரூவ்டு இருக்குது, நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு 3.3 crores சொல்கிறாங்க. அதாவது 3,30,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரவுண்ட் லேண்டுக்கு பெரும்பாலும் 40 அடி ஃப்ரண்டேஜ், ஒரு காமனான நிறைய பேருக்கு லேஅவுட் போடக்கூடிய ஒரு சைஸ் அது. ஸோ அது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 45 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளேஸ் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட் ஹவுஸு, ஃப்ளாட்ஸு இது தான் இருக்குது. சின்ன ரோடே இருந்தாலும் 24 அடி ரோடே இருந்தாலும் நீட்டாக கார் பார்க் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வர முடியும். ஒரு சூப்பரான சைட்டு. இந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். சைட் பார்க்கணுச்சா கால் பண்ணுங்கள்.